ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு 1.2. கொஷின் பாருங்கள். கீழுள்ளவற்றை இடமதிப்பு கட்டத்தில் எழுதி கோடிட்ட இலக்கங்களின் இடமதிப்பு காண்க. நம்ம அட்டவணை போட்டு பாருங்கள். இடமதிப்பு அட்டவணை போட்டு அதுக்கப்புறம் இது கீழே டேஷன் கொடுத்துக்கிறாங்கல்ல, இதோட இடமதிப்புகள் நம்ம எழுதணும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து வரிசை என்னன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய நம்பர் எது இதுதானே, இது வச்சு பாருங்கள். பத்துகள், ஒன்றுகள், அதுக்கப்புறம் 10ல் ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், அதுக்கப்புறம் 1000ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்றுகள். அப்போது ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இது ஒன்றுகள், இது 10ல் ஒன்று, இது 100ல் ஒன்று. அப்போது 10கள் இல்லாதனால இங்கே டேஷன் போட்டுக்கோங்க. இது ஒன்றுகள் 0, 10ல் ஒன்றுகள் 3, 100ல் ஒன்றுகள் 7. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். இது ஒன்றுகள், இது 10ல் ஒன்று, இது 100ல் ஒன்று. அப்போது 10களில் டேஷன் வரும், ஒன்றுகளில் 2 வரும், 10ல் ஒன்றுகளில் 7 வரும், 100ல் ஒன்றுகளில் 3 வரும். இந்த கடைசி 1000ல் ஒன்றுகளில் டேஷன் போட்டுக்கோங்க. அப்போ ரெண்டாவது 10ல் ஒன்று இல்லாதனால இங்கே டேஷு, அதுக்கப்புறம் இங்கே 2, 7, 3, இங்கே டேஷு. இங்கே மூணாவது இது 10கள், இது ஒன்றுகள், இது 10ல் ஒன்று, இது 100ல் ஒன்று, இது 1000ல் ஒன்று. அப்போது இங்கே 2, இங்கே 8, இங்கே 2, இங்கே 7, 1. இப்போ வந்து நம்ம இடமதிப்பு 7ஓட கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பாருங்கள். இடமதிப்பு அங்கே இருக்குது இது. அப்போ 7. அப்போ 100ல் ஒன்றில் தானே இருக்குது 7. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 100ல் ஒன்று. 0.37ல் 7இன் இடமதிப்பு 100ல் ஒன்று. 100ல் ஒன்றுகள். அதுக்கப்புறம் ரெண்டாவதுல பார்த்திங்கன்னா 7 எங்கே இருக்குது? இது 10ல் ஒன்று. அப்போது 2.73 இல் 7இன் இடமதிப்பு 10ல் ஒன்றுகள். 10ல் ஒன்றுகள். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா இங்கே 7 இருக்குது, இது 100ல் ஒன்றுகள். அப்போது 28.271 இல் 7இன் இடமதிப்பு 100ல் ஒன்றுகள். 100ல் ஒன்றுகள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.2 முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?